இப்போ நாங்கள் எஸ்எல்என்சி 5 அந்த பேப்பரை பார்ப்போம். அதாவது லாஸ்ட் இயர் கடைசி வருஷம் எஸ்எல்என்சி 5க்கான பேப்பர். இதில் 30 கேள்வி 1.5 மணித்தியாலம். முதல் 10 மீசி கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மார்க்ஸ் படி, 10 கேள்விக்கும் 50 மார்க்ஸ். அடுத்த 10 கேள்வி கொஞ்சம் மீடியம் லெவல், ஒரு கேள்விக்கு 6 மார்க்ஸ், 10 கேள்விக்கும் 60 மார்க்ஸ் மொத்தம். கடைசி 10 கேள்வி கொஞ்சம் ஹார்டான கேள்வி, ஒரு கேள்விக்கு 8 மார்க்ஸ், 10 கேள்விக்கு 9 மார்க்ஸ். முதல்ல நாங்கள் சிம்பிள் கொஷின்ஸை பார்ப்போம். முதலாவது கேள்வி, கழித்தல் செய்கை சரியாக அமையுமாறு கீழே இருக்கிற இந்த எண்ணில ஏ என்றதுக்கு வர வேண்டிய இலக்கம் என்ன என்றதுதான் கேள்வி. ஏ என்ற எழுத்துக்கு வர வேண்டிய இலக்கம் என்னன்றதுதான் கேள்வி. இதுல ஒரு இலக்கத்திலேருந்து 4 இலக்கத்திலேருந்து இன்னொரு 4 இலக்கம்னா கழிக்கும். கேள்வி, இந்த ஏனுடைய பெருமானம் என்ன? ஏயிலிருந்து சைவரை கழிக்க 4 வருது. இந்தியாவில் இந்த கழித்தலை பார்த்தோம்னா 8லேருந்து 3 போனால் 5, அது சரி. இங்கால 1லேருந்து 2 போக 9 வருது. 1லேருந்து 2 போக இயலாது. ஆகவே இங்கே ஏன் இருக்கிற இடத்துலேருந்து 1 கடன் எடுத்து 11 வந்திருக்கு. 11ல் 2 போனால் 9. ஆகவே ஏண்ட இலக்கத்தில் இருக்கிறது ஓட ஏண்ட இலக்கத்திலேருந்து சைவரை கழிச்சா 4 வரும். அப்படி என்றால் ஏயில் 4 இருக்கலாம். 4லேருந்து சைவர் போனால் 4ன்றது சரி. ஆனால் 4லேருந்து 1 நாங்கள் இதில் கடன் எடுத்துக்கிறோம். அவை 11லேருந்து 2 போனால் 9 வந்தது. அப்படி என்றைக்கு இதுலேருந்து 1 போனால் 3 தான் இருக்குது. 3லேருந்து சைவர் போனால் 3, 4 இல்லை. ஆகவே ஏனுடைய பெருமானம் 4 இருக்கலாம். அது ஏனுடைய பெருமானம் 1 கூடவா இருக்கும், அதாவது 5 இருக்கு. 5 இருந்தால் தான் 8லேருந்து 3 போனால் 5, 1ல் 2 போகாது. ஆகவே இந்த 5லேருந்து 1 எடுத்தோம்னா 11, 11ல் 2 போனால் 9. இங்கே 5லேருந்து 1 எடுத்ததால 4 இருக்கும். 4ல் 0 போனால் 4, அது 4ல் சைவர் போனால் 4, 4ல் 2 போனால் 2. ஆகவே ஏனுடைய சரியான பெருமானம் 5. இதுதான் முதலாவது கேள்விக்கான விட. இரண்டாவது கேள்வி, 2023 உள்ள இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய 4 இலக்க ஒற்றையன். 2023 ஒரு ஒற்றையன். ஏனென்றால் கடைசி இலக்கம் 3 இருக்குது. கடைசி இலக்கம் 3 இருந்தால் ஒற்றையன். கடைசி இலக்கம் 1, 3, 5, 7, 9 இருந்தால் அதுகள் ஒற்றையன். இங்கே 3 இருக்கிறதால ஒற்றையன். இதை கொண்டு உருவாகக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க ஒற்றையன் தான் கேள்வி. ஒற்றையன் இந்த கடைசி இலக்கம் இந்த 5ல் ஏதாவது ஒன்றா இருக்கணும். முதலாவது பிழை என்ற கடைசி சைவர் 2 இருக்குது. ரெண்டாவது கடைசி இலக்கம் 2, மூன்றாவது கடைசி இலக்கம் 2. ஆகவே முதல் 3ம் விடையா வரையலாது. கேள்வி ஒற்றையன். கடைசி 2ம் 3ல் முடியுது. ஆகவே ஒற்றையன் இது வரலாம். 1ல் முடியுது, இது ஒற்றையன். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற 3 இலக்கங்களையும் பார்த்தோம்னா அது 3மே 2 இடத்துலையும் சமனா இருக்கு. ஆகவே நாங்கள் கடைசி இலக்கத்தை வச்சு தான் இப்போ எது பெருசுன்னு கண்டுபிடிக்கும். கடைசி இலக்கம் 3 1 விட பெருசு. ஆகவே இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க ஒற்றையன் இந்த இலக்கம். ஏனென்றால் 3 1 விட பெருசு. மிச்ச 3 டிஜிட்ஸும் சமனா இருக்கு 2 இடம். ஆகவே விட 2203. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கமனியின் குடும்பத்தில் 11 பிள்ளைகள், 6 சகோதரி 4 சகோதரர். ஆகவே கமனியோட சேர்த்து 11 பேர். 6 சகோதரிகள் 4 சகோதரர்கள், மற்றது கமனி ஒன்று, மொத்தமாக கூட்டினா 11. கமனியினுடைய சகோதரன் அனில் குடும்பத்தில் மிகவும் இளையவன். அனிலுக்கு எத்தனை சகோதரிகள்? அனில் போய் 4ல் ஒரு ஆளாக தான் இருப்பார். அவருக்கு இருக்கிற சகோதரிகள் இதில் இருக்கிறபடி 6. ஆனால் கமனியோட சேர்த்து கமனியும் ஒரு சகோதரி. ஆகவே 6 சகோதரி 7. கமனியை தவிர்த்து தான் 6. கமனியோட சேர்த்து மொத்தமாக அணிலுக்கு 7 சகோதரி. ஸோ விட 7. 6 விடையில் இருக்கு 6 பிள்ளை.
இந்த 6 கமனியை தவிர்த்து. அடுத்தது எத்தனை வட்டங்களுக்குள்ளே பூனை உள்ளது என்பது இங்கே இருக்கு. எத்தனை வட்டத்துக்குள்ளே இருக்கு? இந்த வட்டத்துக்கு இருக்குது பூனை. அதே மாதிரி இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது, இந்த வட்டத்துக்குள்ளே இல்லை, இந்த வட்டத்துக்கு வெளியிலே. அதே மாதிரி இந்த வட்டத்துக்கு வெளியிலே இருக்கு. ஸோ எல்லாமாக 3 வட்டத்துக்கு உள்ளே இருக்குது பூனை. ஸோ விடை வந்து 3. இதுக்கான விடை 3. அடுத்தது தரப்பட்டுள்ள வட்டம் பக்க நீளம் 1 சென்டிமீட்டருடைய 12 சதுரங்கள். 1 2 3 4, இங்கே 4 8, கடைசியா 4, மொத்தமா 12 இருக்கு. நிழற்றப்பட்ட வரப்பு 3 2 ஆகுமாறு நிழற்ற வேண்டிய சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை 3 2, மொத்தம் 12 சதுரம் இருக்கு. 3 2 வரணுமெண்டா 3 2 இதை 12 எழுதணும். அதுக்கு 3 4 பெருக்குவோம், பெருக்கினா 12, கீழே பெருக்கினா மேலேயும் பெருக்கு. 2 தர 4 சமன் 8 கீழ் 12. 2 தர 4 8, 3 தர 4 10. ஆகவே விடை வந்து 12 8 சதுரங்கள் நிழற்றப்பட வேண்டும். விடை வந்து 8. அடுத்த கேள்வி, தரப்பட்ட உருவில் எத்தனை வட்டங்கள் வேறு 2 வட்டங்களை வெட்டுங்க. மட்டும் வெட்டு. ஒரு வட்டம் வேறு 2 வட்டத்தை மட்டும் வெட்டணும். இந்த வட்டம் வந்து இந்த வட்டத்தை வெட்டுது, இந்த வட்டத்தை. ஸோ இது சரி. இது ஒரு வட்டம், ஏனைய 2 வட்டத்தை மட்டும் வெட்டுது.